இன்றைக்கு விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் 13 நாள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருஷம். According to English, today is declared as the second Friday falls on mid-August 29th August 2025. Yesterday was the Holy Thursday, recommended from the Lord Jesus Christ, accompanying with Virgin Mary, Rosary Mary. Now visualize the decoration seen in this Immaculate Rosary Shrine Basilica, Mothers of the Lord Jesus Christ. James Jacob in புனித கர்த்தராகிய ஆண்டவர் தமிழில் என்ன கூறியுள்ளார். இன்றைக்கான தேவ வசனமானது நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எது நடக்க வேண்டும் என்றாலும் அது நடந்தே தீரும். இச்சமயமே இக்கணமே எனது இரு விழியில் கருங்கோபத்தினையும் நிமித்தம் நடந்தே தீரும். Casting all your care upon him, for he cared for you. Here he refers to my one and only Savior, Redeemer, Sojourner, Lord Jesus Christ, along with his earthly mother, become heavenly mother, Mary Virginia. She wears daily. She wears this beautiful, elegant, charming, shining red with rose or light blue with ரத்தாம்பர ஆடைகள், வெளி பச்சை, மஞ்சள், கிழக்கு மற்றும் ரோஜா, செம்மணி ரோஜா, வெள்ளை பச்சை போன்ற நிறங்களை அணிந்த கனல் கைக்கிணலான ஆடை. ஆனால் இந்த மாதவிற்கு 10 புடவை காக்கத்தக்கது. வேளாங்கண்ணி மாதா திருக்கோவிலில் எப்பொழுது கொடியேற்றம் என்றால் நேற்றைய தினம் வியாழக்கிழமை 28 August 2025 கொடியேற்றின. அந்த வியாழக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் இப்பொழுது தெரிகின்ற இப்பொழுது அருள் பாலிக்கின்ற அன்னை கரையமாக அவருடன் குழந்தை பாலகர் இயேசு கிறிஸ்து நசரேயராகிய கர்த்தர் இம்மானுவேலர் கண்டத்தேரினில் பனிமுக்குகள் எப்படி கர்த்தராகிய ஆண்டவருக்கு 60-30 காலங்களாக தசம பாடங்களும் காணிக்கைகளும் பல்லாயிரத்து கோடிக்கணக்கான வெளிச்சேக்கல்களும் கண்டிருக்கிறாரோ. இஸ்ரவேலரும் எருசலேமில் அவர் உடன்படிக்கை பலகைகளை தூக்கி செல்லும்போது செங்கடல் இறந்து வழிவதற்கு அவரது ஊழியக்காரர்களை எல்லாம் அப்புறம் மனங்கத்தை கறக்க வைக்க செய்கிறார். ஏனென்றால் அவரின் வந்திருக்கிறவர் காரணமான பாலகர்கள் இது தெரிகிற பல அதிசயங்களும் அற்புதங்களையும் காண செய்யும் கற்க இவரே.
ஸ்கோக்கம் யெகோவா நீரின் ஸ்கோக்கம் யெகோவா ரஃபா என்னை பாதுகாக்கும் தேவரே. ஸ்கோக்கம் யெகோவா ஷம்மா கண்மையுள்ள பரலோக ராஜ்யங்களை கரும் தேவரே. ஸ்கோக்கம் யெகோவா நிசி ஜெயக்கொடி கரும் தேவரே. ஸ்கோக்கம் யெகோவா எல்ஷடாய் சர்வ வல்லமை யான தேவரே. ஸ்கோக்கம் யெகோவா இலியம் உணர்மன தேவரே. ஸ்கோக்கம் யெகோவா மேசியா. ஸ்கோக்கம் யெகோவா சிக்கேனும் சுரங்கங்களையும் விடுதலைகளையும் கரும் தேவரே. I am glad that he looked the Echo 1526. அருள்மிகு ஆரோக்கியமாகவே உங்கள் திருப்பாதத்தில் தேடி வந்தேன் பெரியவன். அன்னைக்கு கரம் குவிப்பேன் என் அன்பரை வாழ்த்திடவே. நீக்கம் அன்பரை வாழ்த்திடவே அன்னைக்கு கரம் குவிப்பேன். பாசமகால் இறைவன் ஒரு கொடுக்கார் அந்த பாசமகால் அன்னை கருணை கொண்டார். அமாவாசை இரவு 22ஆம் தேதி ஆகஸ்ட் ஃப்ரைடே. லாஸ்ட் ஃப்ரைடே அமாவாசை. அடுத்த அமாவாசை தினமன்று எல்லா சபைகளிலும் கிறிஸ்துவ வேளாங்கண்ணி மாதா திருக்கோவில்களிலும் கொடியேற்றத்துடன் அன்னைக்கு 10 புடவை காட்டி மெழுகுவர்த்திகள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது வழக்கம். இதோ நான் வீட்டிற்கும் நகரில் இதோ வடக்கு தெற்கு கிழக்கு திசை நோக்கி பார்க்கிறார் இந்த வேளாங்கண்ணி மாதா. வேளாங்கண்ணிக்கு செல்லவில்லை என்றாலும் இங்கேயே எனது அன்னையை கண்டுவிட்டேன். ஒரு பாரதற்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அதே போல கடவுளுக்கும் அவர் அன்னையும் தந்தையும் முக்கியம் அல்லவா? ஈசாக்கின் தேவரே, யாக்கோபின் தேவரே, யெகோவாவின் தேவரே, கடல விதமான நற்கருணையுடன் மிக்க தேவரே. சிங்கார தேரிலே மாமேரி வங்காரை நலமாக்கும் ஆரோக்கியக்காய். வங்காரை நலமாக்கும் ஆரோக்கியக்காய். ஆரோக்கியக்காய் சுபமந்திரம் முழங்கும் சுந்தர வேலை நகர் வீதியிலே மாத்திரு மகனின் கண்ணீரம் கொண்டு துன்புறுவோர்க்கு அன்புருவாக. சிங்கார தேரிலே மாமேரி வங்காரை நலமாக்கும் ஆரோக்கியக்காய். வங்காரை நலமாக்கும் ஆரோக்கியக்காய் கொக்கியது மேலம் பாட கத்தியும் கூறும் மனிதமாக. கொக்கியது மேலம் குருகளும் பாட கத்தியும் கூறும் மனிதமாக. எட்டி பார்த்து கடலரை போய் வரும் அதியாக்கிய காடு தனியான வரம் யாவும் வழங்கிடவே. எட்டி பார்க்கும் கடலரை போய் வரும் அதியாக்கிய காடு தனியான வரம் யாவும் வழங்கிடவே. சிங்கார தேரிலே மாமேரி வங்காரை நலமாக்கும் ஆரோக்கியக்காய். வங்காரை நலமாக்கும் ஆரோக்கியக்காய். ஸ்லோகம் கொங்கன் புறம் திரைநகி மகவே. ஸ்லோகம் ஆரோக்கியமாக, அற்புதமாக, அடிக்கலமாக, உலூகமாக, பனிமயமாக, பூங்கிமாக, பூலோகமாக, வினரசிமாக, பூலோகமாக, துன்ப முகிழ்ச்சிகளை அவிழ்க்கிறமாக, மாசக்கமாகவே உங்கள் திருப்பாதம் பணிவேன். இறைநகர் வளம் வந்து இளைஞர் குடியிருந்து பொல்லாத பிணி
மஞ்ச புலர்பினி நோய்களை விலக்குகின்றவரே, மாசற்ற மாகாவே உங்கள் திருப்பாதம் பணிந்தேனே. எத்தனை அழகு, என்ன அழகு, உம் அருளழகு, அம்மா என்ன அழகு, உம் அன்பழகு. தேவானி வீழ்ச்சிமயை தாவீதின் கோபுரமே, காரோனின் மலரழகு, சீரோனின் பொருள் மலகு. இதுவே இன்றைய அன்னை வேளாங்கண்ணிமாக வரக்கூடிய வியாழக்கிழமை 4ஆம் தேதி பௌர்ணமி நாளைக்கு முந்தைய நாள் அருள்மிகு ரிஷப வாகன தேரினில் வெள்ளி பனிமுக்குகள் பளிங்கு கற்களும் கிண்ணற கூட்டமும் கிச்சிலி மரங்களும் கர்வாலி மரங்களும் கார்கால் தேக்கு மரங்களும் காக்கொலில மரங்கள். ஏனென்றால் கக்கரக்கு இவர் காக்கலில மரத்துக்கு ஒரு மடிமை மாறாக வழக்கை மடிமை வக்காக வழக்கை கண்டுள்ளார். ஜீவ நதியே கக்கரகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹக்குக்கு கைவும் இஸ்க லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கைவும் இஸ்க லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமீன் ஆமீன். இதோ இனி வரக்கூடிய வீடியோவு இப்பொழுது வீட்டிற்கக்கூடிய பாலகர் இயேசு கிறிஸ்துவுடன் ககயமாக இவருக்கு பற்பல நாமங்கள் உள்ளன. இவர் வேளாங்கண்ணி மாகா ஆதலால் இந்த மாகாவின் திருக்கல்யாண தேர் வைபவத்தை பார்க்க இருக்கிறேன். அடுத்த வியாழக்கிழமை 4ஆம் தேதி ஆகஸ்ட் ஏறக்குறைய 9:30 மணி அளவில் மாகா அன்னைக்கு தேர் ஓட்டம் நடைபெறும். அதற்கு முன்பாக மாகா அன்னைக்கு விலையிட பெற்ற ரத்தினங்களாலும் மாலைகள் காட்டுவது வழக்கம். பக்கத்துவகைகள் மாகா அன்னையை குளிப்பாட்டி புனித நீரினால் ஜலங்களினால் குளிப்பாட்டி அலங்கரித்து அதன் பிறகு அன்னைக்கு தேரோட்டம் நடைபெறும்.